வெல்கம் டு அகானா சேனல். நம்ம சேனல்ல இது வரைக்கும் பிளவுஸ் கட்டிங், பிளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து சுடிதார் போட்டிருக்கோம். சுடிதார் வந்து அளவு போட்டு டாப்பை எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சுடிதார் கட்டிங் போடணும்னு உடனே அப்படியே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போடலாமான்னு யோசிச்சோம். சரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம போறதுனால அளவு போட்டு கட்டிங் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம முழுசா கத்துக்க முடியும். கத்துக்கிற பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே இதுல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் பீஸை வந்து நம்ம நாளா மடிச்சு போட்டிருக்கோம். இப்போ இது மேல வந்து அளவு டாப்பை மடிச்சு போட்டு நம்ம அளவு எடுத்துட்டு மார்க்கிங் பண்ணிட்டு, இதுக்கு நம்ம வந்து அளவு டாப்பை வச்சு முதல்ல ஒரு மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. எடுத்துட்டு நம்ம டாப்பை மடிச்சு மேல போட்டு அதுக்கப்புறம் மார்க்கிங் கொடுத்துட்டு கட்டிங் பண்ணலாம். இதை முதல் லைனிங் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சுடிதார் பீஸ்ல ஒரிஜினல் பீஸை நம்ம மார்க்கிங் பண்ணி கட் பண்ணலாம். நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம எடுத்துக்கிற இந்த டாப்போடைய அளவு வந்து 38 இன்ச்சு. இப்போ இந்த டாப் வந்து நான் ரெண்டா மடிச்சு பேக் இருக்கிற பக்கமா மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து இதோட உயரம் ஏற்கனவே மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். அந்த அளவு வந்து நமக்கு லைனிங்கும் மேல் பீஸும் கரெக்டா இருக்கான்னு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அளவுக்கு பீஸும் அவங்க கொடுத்துருக்க அளவும் கரெக்டா இருக்குன்னும் போது நம்ம மார்க்கிங் போடலாம். சப்போஸ் அதுல குறையுதுன்னா அவங்களுக்கு கூட்டணுமா குறைக்கணுமாங்கிற ஒரு உயரம் அளவு, பாடி ஃபிக்ஸ் அளவு எதுவா இருந்தாலும் நமக்கு கிளாத் அதுக்கான துணி வந்து நமக்கு சரியா இருக்குமா அளவுன்னு பார்த்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற டாப்பினுடைய அளவு வந்து 38 இன்ச்சு. இப்போ இதை வந்து நான் பேக் இருக்கிற பக்கம் டாப்பு மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கான மார்க்கிங் போட்டுக்கலாம். இப்போ மடிச்சுட்டு நம்ம மடிச்சு இது பாருங்க 2 பீஸா போட்டிருக்கோம்ல. நெக்கு மாற்றும் போது மட்டும் தான் நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு பேக்கு நம்ம நெக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா நம்ம மடிச்சு போட்டிருக்க இந்த அளவுல பீஸை கரெக்டா செட் பண்ணிக்கணும். லைனிங்கிறதுனால வந்து லைனிங்கோடைய அளவு வந்து மேல் பீஸை விட லைனிங் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கோ இல்ல லைனிங் அளவு கம்மியா இருக்குன்னா நம்ம எவ்வளவு இருக்குதோ அந்த அளவு வச்சுக்கலாம். லைனிங் அளவு வந்து நம்ம மேல் பீஸை விட ரொம்ப கம்மியா இருந்தா நம்ம அதுபடி செய்யலாம். இல்ல லைனிங் இறக்கம் இருக்குதுன்னா ஒரு 2 இன்ச் அளவு கம்மி பண்ணி நம்ம போட்டுக்கலாம். லைனிங் நம்ம இந்த அளவை கரெக்டா செட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எப்பவுமே வந்து மார்க்கிங்ல எக்ஸ்ட்ரா எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த அளவு மடிக்கிறதுக்கு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு விடுறோமோ அதுபடியே நம்ம கனெக்ட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து செய்யறோமோ அந்த அளவு படியே நம்ம தைக்கிறதும் எக்ஸ்ட்ரா விடுற கிளாத் இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி செஞ்சோம்னா நமக்கு லூஸ் இருக்காது. பீஸ் வந்து நம்ம தச்சதுக்கு அப்புறமா ஃபிட்டிங் நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ கரெக்டா எல்லா பக்கமும் நமக்கு லெவலா கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு ஆம்கோல் நெக் பேக் நெக் வந்து நல்லா இறக்கம் இவங்களுக்கு இருக்கு. பேக் நெக் பார்த்துக்கலாம். ஷோல்டர் ரெடி அளவுல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். எங்கன்னு பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு வந்து அவங்களுடைய ரெடி அளவு கொடுத்துருக்காங்க. ரெடி அளவுல ஒரு மார்க்கிங் கொடுத்துருங்க. இது சைட் கட்டுக்கு லைனிங் இருக்குதுங்க கொடுத்துக்கலாம். இது வந்து இப்ப கொடுத்துருக்க இந்த மார்க்கிங் எல்லாம் நம்மளுடைய ரெடி அளவாண்ட இருக்கிற ஸ்டிச்சிங். இதுக்கப்புறம் உள்ள நம்ம துணி போறதுக்கு உள்ள இங்க தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தேவையான அளவு நம்ம விட்டுக்கலாம். ஷோல்டர்ல இருந்து ஒரு 6 இன்ச்சு முன்னுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்டிச்சிங்க்கு நமக்கு உள்ள போறதுக்கு ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன், அதனால இங்க இருக்குன்னா அளவு அதே அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதோடைய சென்டர் இங்கதான் நமக்கு ஷேப்புக்கான அளவு. இப்போ பீஸ் நம்ம போட்டிருக்க இந்த பீஸ் இதுக்கப்புறமா இதுல இருந்து ஸ்டிச்சிங்க்கு உள்ள நம்ம எவ்வளவு விட போறோம், துணி எவ்வளவு விட போறோம், ஸ்டிச்சிங் போக நமக்கு விட வேண்டிய அளவு நம்ம 2 இன்ச்சு நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மார்க்கிங்க இந்த இது நமக்கு கரெக்டான அளவு இல்லையா, இதுல இருந்து மார்க்கிங் இந்த ஷேப் வர இந்த ஹிப்ல இருந்து இந்த மார்க்கிங்க 3ஐயும் நம்ம ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம துணி இருக்கும்போதே பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால அதை இந்த மார்க்கிங் கொடுத்துட்டு இதுல இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு நம்ம மேல எக்ஸ்ட்ரா கூட்டி இருக்கும், அதே 2 இன்ச்சு வந்து இங்கேயும் கொடுத்துக்கலாம். இப்போ கீழே நம்ம ஓப்பன் வருது இல்லையா கட்டு, இந்த கட்டுல வந்து இங்க இருக்கிற இந்த 2 இன்ச் அளவு வந்து கொடுக்க வேணாம், அங்க இருந்து கம்மி பண்ணி
ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். இது நமக்கு போதும். 2 பீஸு மார்க் பண்ணிக்கோங்க. இது வருது இல்லையா? இப்போ இந்த ரெடி அளவு இங்க இருக்கு. இதுல நம்ம அங்க 2 இன்ச் கொடுக்குறோம். நம்ம இதுக்கு வந்து 1 இன்ச் கொடுத்தா போதும். அந்த பீஸ் அப்படியே மடிச்சு வச்சுருங்க. இப்போ நெக்குக்கு நம்ம கூட்டி தான் இங்க வச்சிருக்கோம். ஒரு ரவுண்ட் ஷேப் பாக்ஸ் போட்டு வரைஞ்சிக்கிறதுனால வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஷோல்டர் பாருங்க 3 இன்ச் அளவு ஷோல்டர் இருக்கு. இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உள்ள போட்டு கிளாத் மார்க் பண்ணிருக்கு. இப்போ இது ஒரு பாக்ஸ் போட்டு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம நெக் வரைஞ்ச மாதிரி டாட் கொடுத்தோம் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து மார்க்கிங் கொடுத்துட்டு ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர்ல இருந்து விட்டு 8 இன்ச்சு கையோட சுற்றளவு. இது ரெடி அளவு தான் நம்ம ஷோல்டர் இங்க மார்க் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ கட்டிங் பண்ணும்போது நம்ம ஷோல்டர்ல ஒரு பிசர் வந்து நெக்குக்கு கட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளான மார்க்கிங் தான். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போது இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது இதோட பேக் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவு சட்டை எடுத்துருவோம். நம்ம வந்து இந்த டாட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு மார்க்கிங் வந்து இப்போ வந்து நம்ம சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ரெடி அளவு வந்து 11. நம்ம கீழே பாட்டம்ல வைக்கும்போது 1 இன்ச்சு கூட்டி 12 நம்ம வைக்கணும். இது வந்து ரொம்ப அவங்களுக்கு அந்த ஒரு டாப்புடைய ஷேப்பை கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கும். இங்க 11 வந்திருக்கு இல்லையா? பாருங்க சைடு ஓப்பன்ல வரும்போது 11 இன்ச் வருது இல்லையா? பாட்டம் வந்து அதை விட 1 இன்ச் வந்து கூட்டி நம்ம இங்க 12 வைக்கணும். இது வந்து உள்ள மடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச். இப்போ பாட்டம் இது கட் பண்ணும்போது ஒரு 6 இன்ச் இல்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கிராஸா கட் பண்ணிடணும். நம்ம இது வளர்ந்து வரும் இல்லையா ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நம்ம குறைச்சிட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ அவங்களுடைய இது வந்து உள்ள ஸ்டிச்சிங்க்கு மடிச்சு ஃபோல்டிங் பண்றதுக்கு, ஏன்னா அவங்களோட லைனிங் கரெக்டா இருக்கு. அதனால இந்த 2 இன்ச் வந்து உள்ள பட்டி மடிக்கிறதுக்காக கீழே பாட்டம்ல அந்த அளவு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம பேக் டாட் பிடிக்கிறப்போ ஷோல்டர்ல இருந்து அளவு எடுத்துக்கலாம். ஷோல்டர்ல இருந்து இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா ஷோல்டர்ல ரெடி அளவுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பேக்ல. இதுல இருந்து இந்த ஹிப் டாட் வருது இல்லையா? இந்த ஓப்பன் டாட் அதுக்கு முன்னாடி ஒரு 2 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணிடுங்க. அந்த அளவுல இருந்து 7 இன்ச்சு இது போதும். இது வச்சு நீங்க சைட் டாட் நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ல பிடிச்சிக்கலாம். அப்போ இது சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப லென்த்தா பிடிச்சோம்னா இந்த சைடு ஓப்பன் வர இடத்துல நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. அதனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்கில் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக் மட்டும் கட் பண்ண வேணாம். நெக் வந்து மேல் பீஸ் போட்டுட்டு அதுல இருந்து கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த பீஸ் அப்படியே வந்து நம்ம ஒரிஜினல் பீஸ் மேல போட்டோம் கட் பண்ணிக்கலாம்.
கட்டிங் பண்ணும்போது நம்ம பீஸ் கீழே எதுவும் மாட்டாம இருக்கா, ஸ்லிப் ஆகாம இருக்கான்னு பார்த்துன்னு கட் பண்ணிக்கணும். இல்லைன்னா பீஸோடு ஸ்லிப் ஆச்சுன்னா ஹாம்கோல் குடையிறது மேல் பீஸ் போட்டுட்டு செய்யும்போது ஹாம்கோல் குடைச்சிக்கலாம். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நம்ம 2 பீஸும் கட் பண்ணியிருக்கோம். நெக் மட்டும் பேக்குக்கான அளவு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கான நெக் வந்து நம்ம ஒரிஜினல் பீஸ் போடும்போது கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மார்க் பண்ண இடத்துல ஒரு ஆர்கட் கொடுத்துருக்கலாம். இது வந்து ஹிப்புக்கு அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லைனிங் கட் பண்ணிருக்கோம் இல்லையா, இப்போ இதுல இருந்து நம்ம சுடிதாரோட மேல் பீஸ் போட்டுப்போம். அது மேல இந்த மார்க்கிங் பண்ண நம்ம கட்டிங் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை கொண்டு போய் சரியா அதே மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டாப்பை போட்டு லைனிங் மேல, அந்த மாதிரி இந்த பீஸை நம்ம சுடிதாரோட பீஸ் மேல போட்டு ஒரிஜினல் பீஸ் மேல போட்டு கரெக்டா லூஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா இல்லாம நம்ம போட்டு செட் பண்ணிக்கணும். நம்ம லைனிங்கோட அப்படியே 4 பீஸும் அப்படியே தான் இருக்கு. இதுல இது பண்ணிட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படியே கட் பண்ண முடியும் அப்படின்னாலும் அப்புறம் ஏற்கனவே கட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த மார்க்கிங்க அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க ஏற்கனவே இருக்கிறது எல்லாமே கரெக்டா பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த மெயின் பீஸை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்பயும் வந்து நம்ம கீழே 2 பீஸ் போட்டிருக்கோம், அதனால நெக் கட் பண்ண வேணாம். இந்த சைடு எல்லாம் கட்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நெக் போட்டு தனியா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப்பை விட லைனிங் விட டாப்போட கிளாத்து கீழே இறங்கி இருக்கணும். இது ஒரு 2 இன்ச் நமக்கு ஃபிக்ஸ்டு லைன் இருந்தா கட் பண்ணிக்கோங்க லெவலா. இப்போ இதோட லைன் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவு வந்து டாப்போடைய பாட்டம் தைக்கிறதுக்கும் இது வந்து லைனிங் வச்சிருக்கோம். அதனால நம்ம இது வந்து இந்த நேரம் பார்த்து லைனிங் கரெக்டா இருக்கு அளவுன்னு சொல்லிட்டு நம்ம மேல் பீஸை கட் பண்ணக்கூடாது. அதை நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். கட் பண்ணிட்டு இந்த பீஸை மெல்லமா இப்படி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாட்டா இருக்கு பெருசாவே கட் பண்றது கீழே போட்டு கட் பண்ணுங்க, டேபிள் வச்சு கட் பண்றீங்க பெரிய டேபிளா இருக்கு அப்படின்னா நீங்க லெவலா கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வாட்டத்துக்கு கொஞ்சம் தெரிவிக்கிறேன் நான் ஃபுல் வெட்டதுக்கு. ஷோல்டர்ல இருக்க பீஸ் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது 2 பீஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துருங்க. இது பேக்குக்கு பேக்கோடைய கழுத்து தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இது ஃப்ரண்டோடையது. இதுல இருந்து நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணி தனியா பிரிச்சுட்டு முதல்ல 2ஆ கட் பண்ணி 2 பக்கம் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கணும். இப்போ லைனிங் போட்டு ஃப்ரண்ட்டுக்கான நெக்கு வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து அவங்களுடைய டாப் போட்டு நீங்க மார்க்கிங் பண்ணாலும் லைனிங்ல பண்ணிடலாம். இல்லை நீங்க அதுல இருந்து அவங்களுடைய நெக் எத்தனை இன்ச்சு இறக்கம் இருக்குதுன்னு ஒரு அளவு எடுத்துட்டு அதுல இருந்தும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இவங்களுடைய அளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இறக்கம் தான் இறக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கொஞ்சம் இறக்கமும் கேட்டிருந்தாங்க ஃப்ரண்ட் நெக்கு, அதால நான் கொஞ்சம் கூட்டி இறக்கம் கொடுக்குறேன். நமக்கு ஆல்ரெடி வந்து ஷோல்டருக்கு ஒரு 6 இன்ச்சு போயிடும். அவங்க 6 ஆல்ரெடி ரெடி அளவு வந்து அவங்களது 6, இன்னும் ஒரு 1 இன்ச் இறக்கி 7 கொடுக்குறேன். ஸ்டிச்சிங் எல்லாம் போகணும்னா சரியா இருக்கும். 7 அளவு
கொடுத்துருக்கேன். ஒரு ரவுண்ட்லயே கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு வி ஷேப் கொடுத்தா இந்த டாப்புக்கு இந்த நெக்கு நல்லா இருக்கும். ரொம்பவே ரவுண்ட் அவங்க பிளைனா தான் ரவுண்ட் போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இறக்கி அப்படி ஒரு ஷேப் கொடுத்தா நெக் அழகா இருக்கும். ஃப்ரண்ட் பாடி நெக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து ஷோல்டரு கம்மி பண்ண போறோம். இப்போ வந்து நமக்கு ஷோல்டர் அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் தான் பண்ண போறோம். ஃப்ரண்ட்ல அப்படிங்கிறது வந்து 2 பக்கமும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டும் கட் பண்ண போறோம். முன்னாடி கழுத்து வர பகுதியில இந்த ஒரு 6 இன்ச் நம்ம குறைக்கலாம். இந்த பக்கம் ஆம் கோல் வெட்டிருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்துல இல்லை. நம்ம கட்டிங் எடுக்கும்போது ஷோல்டர் விடாம இருக்கிறதுக்காக ஒரு 6 இன்ச்சுக்கு குறைச்சிக்கலாம். இப்போ இது ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. நம்ம பேக்கும் நெக் ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம். வேற கிளாத்ல வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் லைனிங் எல்லாம் போடும்போது பின் பண்ணிட்டு செய்யலாம். இது நம்ம சொல்றது எப்படியோ அப்படி கேட்கும். லைனிங் டாப்பும் சரி காட்டன்ல தைக்கிறப்போ பாருங்க எத்தனை வாட்டி நான் மாத்தி திருப்பி போட்டு வைக்கிறேன். ஆனா வந்து நமக்கு அளவு அப்படியே கிடைக்கும். மடிச்சு போட்டோன்னே உக்காந்துரும். போட்டு பேக்கை வரைஞ்சிக்கலாம். கரெக்டான அளவு வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். ஷோல்டரும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பீஸ் எல்லாம் வந்து நமக்கு டெக்ஸ்ட் தேவைப்படும். அதனால எதையும் வேஸ்ட் பண்ணாம எடுத்து வச்சிடலாம். ஸ்லீவ்க்கு இந்த பீஸ் அப்படியே மடிச்சு போடுங்க. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் அவங்களுக்கு இங்க டாப் போட்டும் அளக்கலாம். இல்ல 3/4 ஸ்லீவ்னும் போது நமக்கு 16 இன்ச் வரும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இல்ல நீங்க அளவு தான் நம்ம கிட்ட இருக்கே, நம்ம அளவு போட்டே நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து எஜ்ஜில் வந்து கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு ஸ்கேல் அளவு உள்ள ஃபோல்டிங்க்கு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிக்கணும். அதுல இருந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்லீவ் போட்டுக்கலாம். தையல் உள்ள பூர அளவுக்கு வச்சுக்கோங்க. ரெடி அளவு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து ரெடி ஸ்டிச்சிங் அளவு ஒரு 6 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பீஸ் எடுத்துடலாம். அளவு வச்சுட்டு இப்போ இதுல இருந்து நம்ம மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஸ்லீவ் எப்பயும் போல ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அந்த வரைஞ்சிக்கலாம். இங்க இருந்து 3 இன்ச் வரைக்கும் அவங்களுடைய ஆம்கோலுடைய டவுன் கொடுத்துருக்காங்க. அவங்க அளவு சட்டில் இருக்கிறது அது இருக்கு. அதே அளவு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு ஸ்லீவோட மார்க்கிங் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுல இருந்து தையல் போக ஸ்லீவ் கொஞ்சம் 1.5 இன்ச் வச்சுக்கலாம் நம்ம.
இல்லை அவங்க கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சும் கொடுத்துக்கலாம். உள்ள எல்லாமே 2 இன்ச் அளவு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே 2 இன்ச் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் மார்க்கிங் போட்டாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ்க்கும் டாப்புடைய ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து நம்ம வந்து பிசிறு கட் பண்ணல. இன்னும் ஆம்களுடைய வளைவு சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு டாப்புக்கும் கட் பண்ணல, ஸ்லீவுக்கும் கட் பண்ணல. இப்போ அது எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பீஸுக்கு எப்படி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பீஸை ஓப்பன் பண்ணிடுங்க. பிரிச்சுட்டு ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் போட்டுக்கோங்க. இந்த டிசைன் இருக்கிறதுனால தெரியாதுன்னு நான் உள்பக்கமாக போட்டுக்கிறேன். நம்ம பிளவுஸுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி ஆம்கோல் குடையிறத எடுத்துக்கலாம். இப்போ ஆப்போசிட்ல போட்டிருக்கேன் பீஸு. இதுல நம்ம அர்க்காத் குத்துருக்கோம்ல, அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுங்கிறது அந்த ஒரு ஷேப்பை அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பீஸோடைய ஃப்ரண்ட்டுக்கும் ஆம்கோல் குடைஞ்சிடலாம். டாப்புக்கு அவங்க ஷேப் கேட்குறாங்க, அழகா வேணும்னா நமக்கு இதுவும் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இல்லை லூஸாக தான் போடுறாங்க, டாப்பு ஃப்ரீயாக லூஸாக இருக்கணும் அப்படின்ற போது இந்த ஆம்கோல் வந்து ஸ்லீவ்ல மட்டும் எடுத்தால் போதும். டாப்புக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இதை சரி பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஏற்கனவே அர்க்காத் கொடுத்துருக்கோம்ல, அதில் கொஞ்சம் குறைஞ்சிடலாம். இப்போ நம்ம ஆம்கோல் குறைஞ்சிட்டோம். இப்போ நம்ம அளவு டாப் போட்டு எப்படி வந்து நம்ம லைனிங் சுடிதாருடைய டாப் எப்படி கட் பண்ணுறதுங்கிறதே பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.